கால்நடைகளின் தீவன பயிர் வகைகளில் அதிகப்படியான உற்பத்தி திறன் கொண்ட சூப்பர் நேப்பியர் மற்ற புல்வகை தீவனங்களை காட்டிலும் அதிகப்படியான புரத சத்துக்களை கொண்டுள்ளது. தட்டுப்பாடில்லா புரதம் நிறைந்த தீவனங்களை உற்பத்தி செய்வதால் கால்நடை வளர்ப்பவர்களின் தீவன செலவை பெருவாரியாக குறைக்கிறது. அந்த வகையில் சூப்பர் நேப்பியர் கம்பு தீவன பயிர் சாகுபடி செய்து பயனடைந்த விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா எதனமிலி கிராம வேளாண்மையாளர் எஸ். தங்கராஜ் அவர்கள் தரும் செய்திகள். இப்போ நான் 2 வருஷமாகவே ஆடு வளர்க்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு 4 ஆடு வாங்கினேன். கேவிக்கையில் திண்டிவனம் கேவிக்கையில் பார்த்திங்கன்னா அதுக்கு தீவன புல் தேவைப்பட்டது. அப்புறம் அவங்கக்கிட்டே அணுகி சூப்பர் நேப்பியர் என்ற புல் கோயப்பெஸ் 29 31 விதையும் வாங்கியிருக்கேன். பார்த்திங்கன்னா கோ4 கோ5 வாங்கியிருக்கேன். எல்லாம் போட்டிருக்கேன். இது எப்படி போடணும்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 டிப்பர் பார்த்திங்கன்னா தொய்வு வரும். இல்லை மாட்டு சாணியோ இல்லை ஆட்டு சாணியங்களோ போட்டு கழிச்சிட்டு நல்லா ஓய்வு ஓட்டணும். 3 சால் ஓட்டிக்கணும். அப்புறம் 2க்கு 1 பார் போட்டுக்கணும். பார் போட்டுட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் புல்லை தரித்து பார்த்திங்கன்னா 2 புல் கணுவு இருக்க மாதிரி ஒரு புல் உள்ளார நடணும். ஆனால் தலை மாற்றி நடக்கூடாது. எல்லாமே மேல் பக்கம் வர மாதிரியே தான் நடணும். நட்டுக்கிட்டிங்கன்னா அப்புறம் 70 நாள் கழித்து கட்டிங்க்கு வந்துடும். 40 நாள்லேருந்து நீங்கள் வெட்டலாம். பார்த்திங்கன்னா இது 70 நாள் ஆகுது. 70 நாளில் கட்டிங்கு ஃபுல்லாக ஆகிடும். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ கொஞ்சம் தான் வெட்டுவோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போயிட்டு இருக்கோம், வந்துகிட்டே இருக்கோம். அந்த 70 சென்ட்டில் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக நமக்கு வருஷம் ஃபுல்லாகவும் வந்துட்டு இருக்குது கட்டிங்க்கு. இப்போ யாருன்னா கேட்குறவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஜான் அளவுக்கு கட்டிங் போட்டு கொடுத்து விடுவோம். ஆடு மாட்டுக்கு போக பார்த்திங்கன்னா அந்த புல்காரனையும் பார்த்திங்கன்னா வெளியிலையும் சேல்ஸ் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் பார்த்திங்கன்னா கேவிக்கையிலே சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ நம்ம ஆடு மேலே இருக்கிறத கொடுத்துட்டு கீழே தட்டு தான் பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கும் கொடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா எனக்கு வேஸ்டேஜ் இல்லை. 80 காசு கொடுக்குறேன். குறைஞ்சபட்சம் 80 காசு. கொஞ்சம் அதிகமாக வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். இதால் கூடிய வருமானம் பார்த்திங்கன்னா புல் ஆடு மாட்டுக்கு போக எனக்கு இதில் கொஞ்சம் நல்லாவே கிடைக்குது. இப்போ புல்காரனை பார்த்திங்கன்னா யார் கேட்டாலும் பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு நாங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா இது ஒரு சைடு வருமானம் தான். பார்த்திங்கன்னா மெயின் பார்த்திங்கன்னா வெட்டி நம்ம ஆடு மாடு போக இது எனக்கு ஒரு செலவாக போயிட்டுருக்கு. ஒரு உபரி வருமானம் போல். அது மட்டும் இல்லாமல் ஆடு மாடுங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைனாலும் சரி இந்த புல்கரணை யாருன்னா தேவைப்பட்டாலும் கேவிக்கையில் திண்டிவனம் கேவிக்கையில் இருந்து கஸ்டமர் யாரும் சொல்லுவாங்க. இல்லை என்னுடைய நம்பர் கொடுத்து விடுவாங்க. அவங்களுக்கு நான் கொடுத்து விடுவேன். ஆடு மாடுக்கு எதனா உடம்பு சரியில்லைனாலும் பார்த்தீங்கன்னா கால்நடை டாக்டருக்கு ஃபோன் பண்ணனாலும் இல்லை வாட்ஸ்அப்பில் அந்த மாடோ ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சினாலும் அதுக்கான மெடிசன் என்னவோ அது வாட்ஸ்அப்பில் பண்ணி விடுவாங்க. இல்லை நேர்லேயும் வந்து பார்க்குறாங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. திண்டிவனம் கேவிக்கையில் இருந்து எனக்கு இப்போ இது 3 மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபாய்க்காச்சும் அவங்க சைட்லேருந்து எனக்கு வருமானம் வந்துட்டு இருக்குது. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எஸ். தங்கராஜ் அவர்களை 09600576044 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.